மகாஸ்வனாய நமः ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் ஸ்ரீ வெங்கடேசம் மனசா ஸ்மராமி. இப்ப எல்லாரும் பெருமாளை எதுக்காக மகாஸ்வனாய நமः அப்படிங்கிற திருநாமம் அமைஞ்சதுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கதை மூலமா வாங்கோ. ஜெய் ஸ்ரீராம். முதல்ல ஸ்வனாய அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வனாயனா சவுண்டு, ஒலிகள். வேதங்கள்லாம் முதல்ல ஒலி வடிவத்துல தான் இருந்தது யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி. மகாவிஷ்ணுவோட நாபிலேந்து பிறந்தவர் தான் பிரம்மாங்கிற ஒரு குழந்தை. பிரம்மாவை தான் கிரியேட்டரா மகாவிஷ்ணு நியமிச்சிருந்தார். அவர் ஒரு குழந்தையா இருந்ததுனால எப்படி சவுண்ட் ஃபார்ம்ஸை ஹேண்டில் பண்ண முடியும்? அதுவும் 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம், இந்த 4 வேதத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுன்னா டஃப்பாக இருக்கும் ஒரு குழந்தைக்குன்னு சொல்லிட்டு பிரம்மா மேலே ரொம்ப கருணைப்பட்டு நம்ம மகாவிஷ்ணு இந்த 4 வேதத்தையும் 4 குழந்தையில அவர்கிட்ட கிஃப்ட் பண்ணுறார். எதுக்காக கிஃப்ட் பண்ணுறார்? கிரியேட் பண்ணணும். ரூல்ஸ் எல்லாம் அதில் தானே எழுதியிருக்கும். வேதப்படி தான் கிரியேஷனை யூனிவர்ஸில் பண்ணுறார் நம்ம பிரம்மா. இப்படி பிரம்மா தான் ரூல் புக்ஸை பார்த்துண்டு கிரியேஷன் பண்ணுறதுனால திடீர்னு ஒரு ஃபீலிங் வந்துருத்தான். என்ன ஃபீலிங்னா, ஃபீலிங் ஆஃப் ப்ரைடு, கன்சீட். தான் தானே எல்லாம் பண்ணுறோம், நான் தானே இந்த யூனிவர்ஸ்க்கே பெரிய கிரியேட்டர் அப்படின்னு தன்னை பற்றி ரொம்ப கர்வமாக நினச்சிண்டு பெருமையாக நினச்சின்ட்டாராம் பிரம்மா. இதை சென்ஸ் பண்ணாமல் இருப்பாரா நம்ம மகாவிஷ்ணு? உடனே அவருக்கு ஒரு லெசன் சொல்லித்தரணும்னு மது கைடபன் அப்படின்னு 2 ஹார்ஸ் ஃபேஸ்டு டீமன்ஸ், அதாவது குதிரை முகம் கொண்ட 2 அரக்கர்களை மகாவிஷ்ணு பிரம்மா கிட்டேந்து இந்த 4 வேதத்தையும் திருடுறபடி அமைச்சுட்டாராம். 4 வேத குழந்தையிலையும் இந்த மது கைடபர்கள் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப கீழே இருக்கிற லோகத்தில், அதாவது பாதாள லோகத்தில் போய் அடைச்சுடுறா. இப்போ என்ன ஆயிடுறது? மகாவிஷ்ணு கிட்ட போய் பிரம்மா முறையிடுறார். ஏன்னா கொடுத்த 4 கிஃப்டையும் தொலைச்சிட்டாரோன்னு எப்படி கிரியேஷன் பண்ணுவார்? தன்னோட ஹாட்டினஸ்ஸை அப்போ தான் அவர் உணர்றார். தான் பண்ணலை, தனக்குள்ளே இருக்கிற மகாவிஷ்ணு தான் அந்த டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்து அந்த கிரியேஷனை பண்ணுறாருங்கிறத உணர்ந்தார் பிரம்மா. உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாருனா, ஹயக்ரீவர் பெருமாளா, அதாவது ஹார்ஸ் ஃபேஸ்டு பெருமாளா அவதாரம் பண்ணி இந்த 4 வேதங்களையும் மது கைடபரை வதம் பண்ணி மீட்டு கொண்டு திரும்பியும் பிரம்மா கிட்டேயே ரீகிஃப்ட் பண்ணுற. இப்படி ஒலி வடிவமாக இருக்கக்கூடிய வேதங்களை பிரம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணதுனாலையும் அந்த ஒலியாவும் இருக்கிறதுனாலையும் பெருமாளை மகாஸ்வனாய நமக அப்படின்ற திருநாமத்தை கொண்டு எல்லாரும் நம்ம சேவிக்கலாம். மகாஸ்வனாய நமக அப்படிங்கிற திருநாமம் ஸ்ரீ ஹயக்ரீவரை குறிக்கிறது. முக்கியமாக நிறைய நாலேஜ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம முன்னேறணும், முக்கியமாக விஸ்டம் வேணும். அப்புறம் இந்த மாதிரி கன்சீட், ப்ரைட், ஹாட்டினஸ், அப்புறம் ஜெலசி, இந்த மாதிரி கெட்ட குணங்கள்லாம் நம்ம கிட்டேந்து போகணும்னா நம்ம ஹயக்ரீவ பெருமாளை என்னைக்கும் பிரார்த்தனை பண்ணணும் இந்த திருநாமத்தை சொல்லி, மகாஸ்வனாய நமக. பெரியோர்கள் சின்ன குழந்தைகளுக்கு மகாஸ்வனாய நமக அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லி கொடுக்க கொடுக்க ரொம்ப முக்கியமாக அவளுக்கு நாலேஜ் வளரும், விஸ்டமும் வளரும், மெமரி பவர் நன்னா இருக்கும். அப்புறம் முக்கியமாக அவள் தன்னை பற்றி ப்ரௌடாகவே நினைக்க மாட்டா. ஜெய் ஸ்ரீராம்.